ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் முழுக்க இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பாருங்கள். இதில் என்னென்ன கொஷின்ஸ் தெரியலையோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல இது எல்லாமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதில் சொல்லியிருக்க எல்லா கொஷின்ஸுமே வந்து குருவினாவாக இருக்கட்டும், சிறுவினாவாக இருக்கட்டும், நெடுவினா எல்லாமே வந்து உங்களுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து இருக்கணும் அப்படின்ற கொஷின்ஸை மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி அதை படிச்சிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட் கொஷின், பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்புலனன், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது மயிலை சீனி வெங்கடசாமி, அது இம்பார்ட்டன்ட். செய் நன்றி அறிதல், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள, இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா டீட்டெயிலில் வந்து அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற கொஷின்ஸும் படிக்கிறவங்க படிங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ 2025 இந்த எக்ஸாம்ஸ், அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இது எல்லாமே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுனால இது நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்காக கொடுத்துருக்கேன். குகனோடு ஐவராகி வீணனோடு எழுவரான நிகழ்வுகள், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிட்ட ஒரு பண்பாகும், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை, அது இம்பார்ட்டன்ட். மூன்றான காலம் போல் ஒன்றியவை, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெய்தல் திணை, பரிசில் துறை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். கலை முழுமை என்றால் என்ன, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பொருள் வேற்றுமை அணி, அதையும் நல்லா பாருங்கள். வாகை திணை படிச்சுக்கோங்க. தொழில் ஓமை அணி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குருவினால் நான் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ நமக்கு டைம் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கிளான்ஸ் எல்லாமே வந்து படிச்சிருக்கோமா, இதில் என்ன தெரியலை அப்படின்னு பாருங்கள். அந்த தெரியாத கொஷின்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் டென்ஷனோடு பார்க்க வேண்டாம். விருப்பப்பட்டவங்க இதை வாட்ச் பண்ணுங்கள். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். செல்லுங்களா. பாய்.